தனுசு ராசியில் உள்ள டீனேஜ் பொண்ணுங்களோ இல்லை காலேஜ் போகிற பொண்ணுங்களோ தான் பூஜை அறையை அலங்கரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சுவாமி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த அளவுக்கு ஆன்மீக நாட்டம் உள்ள தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? தனுசு ராசி பெண்கள் இன்லாஸ்னால நிறையா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா 8ஆம் இடம் கொஞ்சம் வளர்த்துருக்குது இல்லையா? ஸோ அவங்களுடைய ஒரு டாமினேஷன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மேரேஜ் லைஃப்குள்ளே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். வெளியிலையும் சொல்ல முடியாது. தொலை தூரத்தில் இருந்து மாப்பிள்ளை கிடைப்பார். அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைகிறது, வெளி மாநிலத்தில் வேலை செய்கிற மாப்பிள்ளை அமைகிறது, இல்லை உங்கள் ஊருக்கும் அவருக்கு ஊருக்குமே ஒரு 600-700 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தள்ளி மாப்பிள்ளை அமைகிறது, அவரோட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தங்கள்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது. 8ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால இன்லாஸ் கிட்ட மட்டும் ஒரு பிரச்சனைங்கிறது, ஒரு மனப்பூசல்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஆகஸ்ட் 18க்கு அப்புறம் சரியாகும். தனுசு ராசி பெண்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 6ஆம் இடம் வளர்த்துருக்கு, நீர் சத்து உடம்புல குறையும். குறிப்பாக இவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. பாடி ஹீட் அதிகமாகிறது, ஹேர் ஃபால் அதிகமாகிறது, கண் பொங்குறது, கண் எரியிறதுன்னு உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட எல்லா சிம்டம்ஸும் உடம்புல இருக்கும். ஸோ கொஞ்சம் வாட்டர் இன்டேக் அதிகமாக இருக்கணும். நீர் சத்து உள்ள காய்கறி பழங்களையுமே இவங்க அதிகமாக உட்கொண்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். மேம், இந்த ஆகஸ்ட் மந்த் தனுசு ராசி பெண்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் மேம் ஜென்ரலா? தனுசு ராசி பெண்கள் ஆன்மீகம்ங்கிறது அதிகமாக யார்கிட்ட தென்படும்னா தனுசு ராசி பெண்கள்கிட்ட தான். சின்ன பிள்ளைங்க இருக்குது தனுசு ராசிலாம் கூட நல்லா விழுந்து விழுந்து சாமி கும்பிடும். பரவாயில்ல, சின்ன குழந்தையா இருக்குது, இது கோயிலுக்கு வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வெளியில் போகிறதுனாலே கோயிலுக்கு போகிறது தான் எங்களுக்கு பிடிக்கும். டெம்பிள் டேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப விரும்புவோம். பக்கத்தில் எந்த கோயில் இருக்குன்னு தான் பார்ப்போம். ஒரு சண்டேல ஃப்ரீயாக இருந்தால் கூட ஏதாவது டெம்பிளுக்கு போயிட்டு வரலாமா, கடைப்பிடிக்காத விரதமே இல்லை. தனுசு ராசியில் உள்ள டீனேஜ் பொண்ணுங்களோ இல்லை காலேஜ் போகிற பொண்ணுங்களோ தான் பூஜை அறையை அலங்கரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சுவாமி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த அளவுக்கு ஆன்மீக நாட்டம் உள்ள தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? ராசிநாதனே உச்சமாக இருக்கிறாரு இல்லையா? ஸோ டபுள் டமாக்கான்னு சொல்லலாம். லக் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்க போகுதுன்னா தனுசு ராசி பெண்களுக்கு தான். ஏன்னா நம்ம என்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலுமே ஒன்றுமே நகர மாட்டேங்குது. ப்ராப்பராக என்னுடைய ஒர்க்கை நான் செய்கிறேன், பட் எதுவுமே நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? அங்கே தான் லக்குங்கிறது வேலை செய்யும். ஸோ சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலுமே நல்ல லக்கு ட்ரிகர் ஆகிறது. என்னென்ன தேவையோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம வாசலில் நிற்கிறது. நம்ம ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி விதி நமக்காக ஒரு பிளான் பண்ணும். இப்போ வேலையே விட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னா அதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்குன்னு நீங்கள் வேலையை தைரியமாக விட்டுட்டு வேறு ட்ரை பண்ணலாம். சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரெஃபரன்ஸ் மூலியமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு மன வாழ்க்கை கிடைக்கிறது. 8ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் அமைகிறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்கள்லாம் தனுசு ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நிரம்ப இருக்குது. ஓகே மேம். ஸோ இவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ஆகலை அப்படின்னா அவங்க லவ் லைஃபு ப்ளஸ் அவங்க இந்த மந்த் மேரேஜ் பண்ணலாமா மேம்? தனுசு ராசி பெண்கள் இன்லாஸ்னால நிறையா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா 8ஆம் இடம் கொஞ்சம் வளர்த்துருக்குது இல்லையா? ஸோ அவங்களுடைய ஒரு டாமினேஷன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மேரேஜ் லைஃப்குள்ளே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். வெளியிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க யூஸ்வலாக சண்டை கட்டக்கூடிய பெண்கள் இல்லை. இவங்களுக்கு ஆக்சுவலாக இன்லாஸை நல்லா வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக பிடிக்கும். இவங்க ஒரு காலமும் அவங்கள எதிரியாகவே நினச்சிக்க மாட்டாங்க. நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமே, நம்மக்கிட்ட ஏன் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கங்கிற ஒரு ஆதங்கம் தனுசு ராசி பெண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்லாஸ் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே குறையிறத கண்கூடாக பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கணவருக்கும் ஒரு நல்ல அந்யோன்யம்ங்கிறது வரும். தொலை தூரத்துல இருந்து மாப்பிள்ளை கிடைப்பார். அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை அமைகிறது, வெளி மாநிலத்தில் வேலை செய்கிற மாப்பிள்ளை அமைகிறது, இல்லை உங்கள் ஊருக்கும் அவருக்கு ஊருக்குமே ஒரு 600-700 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தள்ளி மாப்பிள்ளை அமைகிறது, அவரோட சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தங்கள்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது. 8ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால இன்லாஸ் கிட்ட மட்டும் ஒரு பிரச்சனைங்கிறது, ஒரு மனப்பூசல்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஆகஸ்ட் 18க்கு அப்புறம் சரியாகும். ஓகே மேம். இவங்களோட ஹெல்த் ப்ளஸ் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஹெல்த் எஜுகேஷனில் எப்படி மேம் இருக்கும்? தனுசு ராசி பெண்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 6ஆம் இடம் வளர்த்துருக்கு, நீர் சத்து உடம்புல குறையும். குறிப்பாக இவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. பாடி ஹீட் அதிகமாகிறது, ஹேர் ஃபால் அதிகமாகிறது, கண் பொங்குறது, கண் எரியிறதுன்னு உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட எல்லா சிம்டம்ஸும் உடம்புல இருக்கும். ஸோ கொஞ்சம் வாட்டர் இன்டேக் அதிகமாக இருக்கணும். நீர் சத்து உள்ள காய்கறி பழங்களையுமே இவங்க அதிகமாக உட்கொண்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. புதன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜிஸ், குறிப்பாக காலில் ஏதாவது அலர்ஜி வர்றதுக்கெல்லாம்
கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 4ல சனி இருக்கிறதுனால மன ரீதியான சின்ன சின்ன அழுத்தங்களும் வந்து போகும். ஸோ இது எல்லாமே ஒரு காரணி தான். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு இன்டர்லிங்க் தான். ஹேர் ஃபால் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்னாலயும் ஆகும். பாடி ஹீட் அதிகமானாலும் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஜோதிடம்ங்கிறது எவ்வளோ உண்மைங்கிறது இதிலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க பத்தின ஒரு கவலைகள்லாம் குறையும். பிள்ளைங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பாங்க. ரொம்ப பாசமா இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. என்னடா இது நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட இவ்ளோ பாசமா இருக்கேன்னு, என்ன பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்க நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறாங்கங்கிற ஒரு நிம்மதி தனுசு ராசி பெண்களுக்கு இருக்கும். ஓகே மேம். தனுஷ் ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபினான்ஷியலா ப்ளஸ் வந்துட்டு அப்ராட் சான்ஸ் ப்ளஸ் அவங்களோட எஜுகேஷன்ல எப்படி மேம் இருக்கும்? அப்ராட் லக்குங்கிறது 100% யாருக்கு இருக்குதுன்னா, தனுசு ராசி பெண்களுக்கு இருக்குது. நம்மலாம் அப்ராட் போவோமா நெனச்சவங்களுக்கு கூட டக்குன்னு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. படிக்கணும், பிஜி போணும்னு நெனச்சாங்கன்னா, நல்ல ஒரு யுனிவர்சிட்டி கிடைக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் வின் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குறிப்பா பேங்கிங் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிருவாங்க. யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்க்கு பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பிசிக்கல் ஃபிட்னஸ் சம்பந்தமான கொஞ்சம் அதிகமான ஒர்க்ஸ் போட வேண்டியதுங்கிறது நிச்சயமா இருக்கும். மித்தபடி எஜுகேஷன், கரியர் வைஸ்லாம் ரொம்பவே சேஃபா இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஸோ இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து தனுஷ் ராசி பெண்கள் வந்து இந்த மாதிரி கடவுளை மேம் வழிபடலாம்? தனுசு ராசி பெண்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறத பண்ணிக்கிறது நல்லது. தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. சிவபெருமான் ஒரு ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் தட்சிணாமூர்த்தி பகவான். ஸோ அவரை போய் வியாழக்கிழமைகள்ல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். ஓகே மேம். உங்களுக்கான ஃபேவர் கலர் இந்த மந்த்துக்கு ப்ளஸ் வந்து ஃபேவர் நம்பர்? தனுசு ராசி என்பர்கள் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் வந்து அதிகமாக வியர் பண்ணிக்கலாம். நம்பர் 9 ரொம்ப லக்கியா இருக்கும். ஓகே மேம். இறை வழிபாடை தாண்டி வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து தனுஷ் ராசிக்கார பெண்கள் என்ன மேம் பண்ணணும்? வெள்ளை கொண்டக்கடலை, மஞ்சள் வாழைப்பழம் அதிகமாக டயட்ல சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இந்த பொருட்களை இவங்க வந்து அதிகமாக தானமாக கூட கொடுக்கலாம். பச்சை நிறத்தில் அதிகமாக உடை உடுத்தாமல் இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். படிக்கக்கூடிய பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதும் நல்லது. பாட புஸ்தகங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அல்லது படிப்புக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல வெல் ஆஃபாக இருக்கிறீங்க, ஒரு ஸ்டடீஸ்க்கே உங்களுக்கு ஃபீஸ் கட்டி கூட ஹெல்ப் பண்ண முடியும்னா, படிக்கிற பசங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே மேம். அப்ராட் போறதுக்கான சான்ஸ் வந்து 100% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தனுஷ் ராசி பெண்களுக்கு இந்த மந்த். ஸோ இவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவு மேம் கொடுப்பீங்க? 9 out of 10 கொடுக்கலாம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357474213 சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.